பாஜக மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 தேர்தல் பொறுப்பாளர் குழுவை பாஜக தலைமை நியமனம் செய்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகிறார். ஒரு இடத்துல எங்கேயாவது பிரச்சனை சிக்கல்லாம் இருக்குது, பற்றி எரிகிறது அப்படின்னா அங்க பியூஷ் கோயல் அனுப்புவாங்க. வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு செயல் வீரராக அவர் இருப்பார். இப்ப தமிழகத்துக்கான ஒரு தேர்தல் பொறுப்பாளரா அவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவ்வளவு உன்னிப்பாக இருக்கிறதா பாரதிய ஜனதா? அவ்வளவு தீவிரம் காட்டி வருகிறார்களா தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி அப்படின்ற ஒரு கேள்வி. இதுல என்ன வேடிக்கையான கேள்வியா இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அறிவிக்கப்பட்டதிலிருந்து மிகவும் உற்சாகமாக உத்வேகமாக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மேலும் இப்ப சட்டமன்ற தொகுதி வாரியான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். நிறைவு விழாவிலே பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொள்கிற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கான அத்தனை பணிகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மிகுந்த அனுபவம் பெற்றவர். தமிழகத்தோடு ஏற்கனவே அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏற்கனவே 2021 போன்ற அதற்கு முன்பான பல தேர்தல் குழுவிலே, தமிழகத்தில் உள்ள பேச்சுவார்த்தை குழுவிலே, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலே அவர் தலைமையேற்று வழிகாட்டி இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களை, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு நன்கு அறிமுகம் இருக்கிறது. அதே போன்று அவரோடு இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களும் முரளிதர் மோகல் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள். அவர்களையும் இங்கே அனுப்பியிருப்பது தமிழகத்தினுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் டெல்லி தலைமை. நிச்சயமாக சார், அவ்வளவு பெரிய அரசியலர்கள் எல்லாம் வரும்போதுதான் அந்த கேள்வி வருகிறது. என்னன்னா என்டிஏ கூட்டணியை இன்னும் பலப்படுத்த முடியல, மெகா கூட்டணியை இன்னும் அமைக்க முடியல. பைஜெயந்த் பாண்டாவை எல்லாம் நியமனம் செய்தார்கள், அவர்கள் அந்த வேலையை முடிக்கவில்லை. அதனால இப்போ மத்திய அமைச்சர் படையை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இல்ல அவர்களும் தொடர்ந்து பணியில் இருப்பாங்க. அவங்களும் அந்த பொறுப்பாளர்கள் இருந்து ஏற்கனவே வழிகாட்டி இருக்காங்க. பல கூட்டங்கள்ல எங்களுக்கு சிறப்பாக வழிநடத்தி இது போன்றெல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அவங்களும் சில கூட்டணி கட்சி தலைவர்களை கூட அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் வருவது தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனவையானால் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் விழா எல்லாம் முடிந்தா 1 மாத காலம் போயிடும். மீதி இருக்கிறதே 3 மாதம் தான். இதுக்கிடையில எஸ்ஐஆர் பணிகளும் தீவிரமாக முடிவுகள் நிலையில இருக்கு. 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வருது. அடுத்த மாசம் இறுதி வாக்காளர் பட்டியல் வரப்போகுது. அப்ப இந்த மிக மிக முக்கியமான காலகட்டம் இந்த கட்டம். இதுல ஒரு மூத்த அமைச்சரை, வழிகாட்டக்கூடிய அமைச்சரை, தமிழகத்துக்கு தொடர்புடைய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தலைமையில குழு அமைத்திருப்பதை மிகவும் வரவேற்கிறோம், உற்சாகமாக எதிர்பார்க்கிறோம். அவர்கள் வழிகாட்டுதலில் மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில இங்கு பெறப்போவது உறுதி. என்டிஏ கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை, இறுதி செய்யப்படவில்லை என்பதற்கெல்லாம் விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்க இருக்கிறது. யாரும் எங்கேயும் சென்று விடவில்லை, இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரோட கருத்துக்களோடு அவரவர்கள் கட்சி பணியில இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒருங்கிணைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு கரு நாகராஜன். இணைப்பில் நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். தமிழகத்துக்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதில் தலைமை ஏற்றிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை வகிக்கிறார். 2026 தேர்தலுக்கான 3 பேர் கொண்ட குழுவை பாஜக தமிழகத்திற்காக அமைத்திருக்கிறது. இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு முன்னகர்வு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது பாஜக. இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் முரளிதர் மோகல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தேர்தலில் தொடர்ந்து பாஜக தலைமை கவனம் செலுத்தி வருகிறது. தமிழக தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு தற்போது இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுத்தவரை
அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியலர். இதற்கு முன் பாஜகவின் பல்வேறு தேர்தல்களிலும் அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பவர். தேசிய அளவில் பல தேர்தல்களில் அவருடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது மிகையல்ல. பாஜகவின் முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர் பியூஷ் கோயல் என்றாலும் அது மிகையல்ல. தேசிய அளவில் பல தேர்தல்களில் அவர் களமாடியிருக்கிறார். மிக முக்கியமாக மோடி, அமித்ஷா ஆகியோருடைய வலதுகரம் பியூஷ் கோயல் என்றாலும் அது மிகையல்ல. 2014, 2019, 2024 தேர்தல்களில் பியூஷ் கோயலின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. பியூஷ் கோயலின் பின்னணியை பார்த்தோமேயானால் அவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். அவருடைய தாய், தந்தை இருவருமே பாஜக தலைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. RSS பின்னணியிலிருந்து வந்தவர் பியூஷ் கோயல். மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். அவருடைய தாய், தந்தை இருவருமே பாஜகவில் இருந்தவர்கள். இருவருமே அரசியல்வாதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய செய்தி என்ன? பன்னீர்செல்வம் கூட்ட அறிவிப்பை வெளியிட்ட பின்னணி என்ன என்ற கேள்விகளும் எழுகின்றன. டிசம்பர் 15ஆம் தேதி பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று அரசியல் களத்தில் எதிர்பார்க்கப்பட்டு வந்த சூழலில் தற்போது பாஜக தலைமை இந்த முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் NDA கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறது. பழனிசாமி, பன்னீர்செல்வம் விவகாரத்தில் அடுத்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது. NDA கூட்டணியில் பன்னீர்செல்வம் இணைக்கப்பட வாய்ப்பா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் பாஜக தலைமை தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறது. அதேபோல அதிமுக, பாமக ஒருங்கிணைப்பில் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் இருக்கிறது. பாமக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இந்நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமக NDA கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. இப்பொழுது இந்த இணைப்பு OPS NDA-க்குள் வருவாரா, பாமக NDA-க்குள் சேர்க்கப்படுமா என்ற பல கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வேலைகளை எல்லாம் ஒருங்கிணைக்க பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு மோடி, ஷாவின் வலது கை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வருகிறார் என்பது அந்த தகவல்.